இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கிறதுனா எதை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்மளோட விஜயை பற்றி போயிட்டுருக்கு. அதாவது விஜய் அப்படின்னா மகாநதியில் அவரோட கேரக்டர் பேர் விஜய் இல்லையா. ஃபஸ்ட்டு விஜயை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான். விஜயை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதான். எவ்வளோ பேர் விஜயை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது. விஜயை பேசுகிறவங்க எல்லாருமே அதை கேட்குறவங்க எல்லாருமே அதை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக நம்ம விகா ஃபேன்ஸாக இருக்கிற நம்ம விஜய் ஃபேன்ஸாக இருக்கிற நம்ம கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம வளர்த்து விடவே கூடாது. அதுக்கான ஒரு தொடக்கப்புள்ளியாக நம்ம இருந்துடவே கூடாது அப்படின்றத என்னோடய கருத்து, தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் விஜயோட ஃபேனாக இருக்கிறதுனால. மகாநதி சீரியலில் ப்ரொமோ ஹைலைட்டுக்காக ஹைலைட்ஸாக இருந்தால் தான் எபிசோடு பார்ப்பாங்க. இப்போ எந்த ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டில் என்ன கொடுக்குறாங்க, ஹைலைட்ஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அதை சும்மா ஒரு முன்னோட்டமாக வச்சுருப்பாங்க. அது எபிசோடில் நமக்கு வேறு மாதிரி தான் வரும். அப்போ ஏன் ப்ரொமோஷனில் இப்படி கொடுத்தீங்க, எபிசோடில் ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது அதை உங்களோட நீங்கள் வச்சுக்கணும். அது அடுத்தவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அது நல்ல ஒரு ஆட்டிடியூடு இல்லை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். சரிங்களா. கமெண்ட்ஸில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதை பற்றி பேசணுமா வேணாம் அப்படின்னு நினச்சது தான். என்னோடய டைட்டிலே நான் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். ஏன் இக்னோர் பண்ணுங்க அப்படின்றதுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். இக்னோர் பண்ணால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் ப்ரொமோ இதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுவாமி பற்றி பேசணும். சரிங்களா. சுவாமியை ஏங்க அவர் என்னங்க பண்ணார் உங்களை அப்படின்னு கேட்கணும்னு தோணுதுங்க எனக்கு. உங்களை என்ன பண்ணார் சுவாமி? நம்ம பேசி 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 நிறைய பேரை பேச வைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே கம்முன்னு இருந்தேன். சுவாமிக்கும் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா? சுவாமி பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவர் வேலையை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? அவர் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்றது தான் என்னோடய பெரிய பெரிய கேள்விங்க. சே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போயுமே நம்ம பேசியிருந்தோம். யாருமே பேசாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். விகா ஃபேன்ஸாக இருக்கிற விஜய், சுவாமி ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருமே இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போயும் அதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேசுவீங்க, எவ்வளோ கிளப்பி விடுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ கமெண்ட்ஸில் அவ்வளோ அதெல்லாம் ஒரு பாப்பா நினைக்கிறீங்களா நீங்கள்? அவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவரெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களவே பார்க்குறக்கு டைம் இல்லாமல் அவர் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்காரு. நெகட்டிவ்லாம் உட்காந்து எண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் நெகட்டிவ்லாம் தள்ளி போயிடுவார் அவர். அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். சரிங்களா. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? உங்கள் வேலையை எதாவது நீங்கள் பாருங்கள். அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. அவரை பற்றி பேசுதான் நம்ம பொழைக்கணும் அப்படின்னு 4 பேர் இருக்கீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? அடுத்தவங்கள பற்றி பேசியே வாழ்க்கையை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க போல். அதனால தான் இது நடக்குதுன்னு